ஏற்கனவே இந்த யூகேல இமிகிரேஷன் மற்றும் அசைலம் சீக்கர்ஸ் சம்பந்தமா நிறைய மாற்றங்களை கொண்டு வர போறாங்க. இந்த மாற்றங்கள் இந்த வருஷத்தின் ஏப்ரல்ல இருந்து கொண்டு வரப்படும் என்று எதிர்பார்க்கப்படுற நிலைமையில இன்னும் புதிய ஆலோசனைகளையும் பரிந்துரைகளையும் ஒவ்வொரு கட்சியும் சொல்லிக் கொண்டிருக்குது. அண்மையில நடைபெற்ற பார்லிமெண்ட் பை எலெக்ஷன்ல இந்த லேபர் பார்ட்டி தங்களோட ஒரு சீட்டை கிரீன் பார்ட்டிக்கு இழந்திருக்குது. இதை பொதுமக்களோ மற்ற கட்சிகளோ தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். நாங்க என்னதான் கிரீன் பார்ட்டிக்கு எங்களோட ஒரு சீட்டை இழந்திருந்தாலும் நாங்கள் இமிகிரேஷன் மற்றும் அசைலம் சீக்கர்ஸை குறைக்கிறதுக்காக எடுக்கிற நடவடிக்கைகள்ல இருந்து பின்வாங்க மாட்டோம் என்றதை தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க தற்போதைய லேபர் கவர்மெண்ட். இதுக்காக ஏற்கனவே பரிந்துரை செய்யப்பட்ட சட்டங்களை தவிர வேறு என்னென்னலாம் கொண்டு வராங்கன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏற்கனவே பரிந்துரை செய்யப்பட்ட சட்டங்களை பார்த்தீங்கன்னா இன்டிஃபினைட் லீவ் டு ரிமைன் ILR 5 வருஷத்துலேருந்து 10 வருஷமாக்க போகிறதாகவும் அசைலம் சீக்கர்ஸுண்ட ILR 20 வருஷமாக்க போகிறதாகவும் இந்த பரிந்துரைகளில் இருக்குது. அதை விட மேலதிகமாக என்னென்னலாம் செய்ய போகிறாங்க, ஒவ்வொரு கட்சியும் எப்படி இதுக்கு சப்போர்ட் பண்ணுது, அதாவது இந்த இமிக்ரேஷனையும் அசைலம் சீக்கர்ஸ் நம்பர்ஸையும் குறைக்கிறதுக்கு மற்ற கட்சிகள் என்னென்னலாம் தாங்க கொண்டு வர போகிறோம் என்று சொல்லுதுன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கிரீன் பார்ட்டியின் லீடர் செக் பொலன்ஸ்கி தற்போதைய லேபர் கவர்மெண்ட் இமிக்ரேஷனுக்கும் அசைலம் சீக்கர்ஸுக்கும் எதிராக மிக கடுமையான கொள்கைகளை பின்பற்றுறாங்கன்னு சொல்லியும், அதை விட அசைலம் சீக்கர்ஸுக்கு வேலை செய்கிறதுக்குரிய உரிமையை வழங்கணும் என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் தற்போதைய UK ஹோம் செக்ரட்டரி ஷபானா மஹ்மூடுக்கு நெருக்கமான தகவல்கள் என்ன சொல்லுதுண்டா, இந்த எலெக்ஷன் ரிசல்ட்ஸை தவறாக புரிஞ்சு கொள்ளக்கூடாது. என்னதான் நாங்கள் இந்த எலெக்ஷனில் ஒரு சீட்டை கிரீன் பார்ட்டிக்கு இழந்திருந்தாலும் நாங்கள் எங்களோட இமிக்ரேஷன் மற்றும் அசைலம் சீக்கர்ஸ் சம்பந்தமான கொள்கையிலிருந்து ஒருபோதும் பின்வாங்க மாட்டோம். நாங்கள் இந்த நம்பர்ஸை குறைக்கிறதுக்குரிய நடவடிக்கைகளை தொடர்ந்து எடுத்துக்கொண்டு தான் இருப்போம் என்று சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ஷபானா மஹ்மூட் டென்மார்க்குக்கு விஜயம் செய்து அங்கே ஏற்கனவே இருக்கிற இமிக்ரேஷன் சம்பந்தமான மிக கடுமையான சட்டங்களை பற்றியும் தெரிஞ்சு கொண்டிருக்கிறார். டென்மார்க்கில் இப்போ இருக்கிற இமிக்ரேஷன் பாலிசிஸ் கொண்டு வந்த பிறகு அசைலம் கிளைம்ஸ் கடந்த 40 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு குறைஞ்சிருக்கிறதா தெரிவிக்கப்படுது. இந்த லேபர் கவர்மெண்ட்டும் டென்மார்க்ல இருக்கிற மாதிரியான இமிகிரேஷன் கொள்கைகளை யூகேல கொண்டு வரத்துக்கு திட்டமிட்டு கொண்டிருக்கிறாங்க. இதை தொடர்ந்து சில லேபர் பார்ட்டியின் எம்பிக்களே லேபர் கவர்மெண்ட் இமிகிரேஷன் தொடர்பாக இவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருக்கக்கூடாது, ரிஃபார்ம் கட்சி மாதிரி இவங்க மிக கடுமையான கொள்கைகளை வச்சிருக்க கூடாது என்று சொல்றாங்க. அதே நேரம் ரிஃப்யூஜி கவுன்சில் சேரிட்டி என்ன சொல்லுதுன்னு சொன்னா, இந்த லேபர் பார்ட்டி கதைச்சு கொண்டு மட்டும்தான் இருக்குது, எந்த ஒரு செயற்பாட்டையும் இதுவரைக்கும் காண இல்லை, ஸ்ட்ரிக்டான ரூல்ஸை கொண்டு வர போறேன்னு மட்டும்தான் சொல்றாங்க, அதொன்றும் இன்னும் இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட இல்லை என்று சொல்லியிருக்கிறாங்க. இதை பற்றி ரிஃபார்ம் கட்சியின் பேச்சாளர் சியா யூசப் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, ஷபானா மஹ்மூட் ஹோல் டோக் அண்ட் நோ ஆக்ஷன் என்று சொல்லியிருக்காரு. இதுக்கு என்ன அர்த்தம் என்று சொன்னா, பேச்சு மட்டும்தான் செயல் இல்லை என்றுதான் இது அர்த்தம். இது மட்டும் இல்லாம தற்போதைய அரசாங்கம் இந்த யூரோப்பியன் கன்வென்ஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ்ல இருந்து விலகும் வரைக்கும் இவையால இந்த இமிகிரேஷன் சம்பந்தமான பிரச்சனைகளை தீர்க்க முடியாது என்றும் சொல்லியிருக்கிறார். இது மட்டும் இல்லாம இந்த சியா யூசப் ரிஃபார்ம் கட்சி ஆட்சிக்கு வரமா இருந்தா முதலாவது தாங்க ECHRல இருந்து விலகுவோம், அதாவது இந்த யூரோப்பியன் கன்வென்ஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ்ல இருந்து விலகுவோம் என்று சொல்லியிருக்கிறார். இதை விட ILR அதாவது இன்டெஃபினைட் லீவ் டு ரிமைன் வழங்குறத முற்றாக தடை செய்ய வேண்டும். இல்லீகல் இமிகிரன்ஸை டீபோர்ட் பண்ணிக்கல எந்தெந்த நாடெல்லாம் நாங்கள் திரும்ப அக்செப்ட் பண்ண மாட்டோம் என்று சொல்லுதோ அந்த நாடுகளுக்கு மேல விசா பேன், அதாவது அந்த நாட்டு பிரஜைகளுக்கு லீகலா விசா வழங்குறத பேன் பண்ணுவோம் என்றும், எந்த ஒரு நோக்கத்துக்காகவும் சட்டவிரோத குடிவரவுக்கு உதவி செய்கிறத ஒரு குற்றச்செயலா மாற்றுவோம் என்றும் சொல்லியிருக்கிறார். இந்த மாதிரியான மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டா UK வரலாற்றிலேயே இமிகிரன்ஸுக்கு இது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த இமிகிரேஷன் மற்றும் அசைலம் சீக்கர்ஸ் சம்பந்தமா இந்த ஒவ்வொரு கட்சிகளும் கொண்டு வர திட்டங்களை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. UKல நடக்கிற மிக முக்கியமான செய்திகளை தெரிஞ்சு கொள்றதுக்கு கனன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தால் லைக் பண்ணுங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க.